வந்து விட்டேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் மேக்கப். வெயில் காலத்தில் நாங்கள் வெளியில் போய்க்க எப்படியான மேக்கப் போடணும் என்ன மாதிரி தான் நான் செய்து காட்ட போகிறேன். ஓகே, அதுக்காக கண்ணாடி எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்ணாடி முக்கியமாக தேவையான ஒன்று தான். வெயில் காலத்தில் நாங்கள் போட்டோம்னா கண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டைலுக்காக போடுறதையும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரசித்து இவங்களுக்கு எடுப்பு பிடிச்சிட்டு இவங்களுக்கு ஸ்டைல் பிடிச்சிட்டுன்னு சொல்லாமல் அவங்க தேவைக்கு தான் போடுறாங்களேன்னு நினச்சிக்கொண்டு அப்படியே தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த கண்ணாடி தேவையில்லை, இந்த ரூமுக்குள்ளே இந்த கண்ணாடி தேவையில்லை. அதனால் முதல்ல கலட்டி வைப்போம். நான் முதலாவதாக நிவியாட மாய்ஸ்சரைசர் க்ரீம் பாவிக்க போகிறேன். நார்மலாக வெளியில் போகும்போது சன்க்ரீம் ஏதாவது பாவிச்சிங்கன்னா நிறையவே நல்லா. ஃபோரவரில் இருந்து கன்சீலர் ஓகே லைட்டாக தான் போடுறேன். ஏன்டா இப்போ வெக்க காலம் தானே, அப்போ அந்த எல்லாத்துக்கு நாங்கள் அப்படி போட வேண்டியதுன்னு இல்லை. அதுக்கு பிறகு இப்போ ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் பாவிக்க போகிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளாக்களும் நிறைய பேர் கேட்டுருக்குறேன். நீங்கள் கிரியோலல்லையே கன்சீலர் இருக்குது. நான் என்னோட இல்லை, அதால் அந்த கன்சீலர் பாவிக்கலை. நான் மேக்கப் ஃபோரவரில் இருந்து பாவிச்சேன்னா நீங்கள் கிரியோலல்ல வேண்டி பாவிங்க. க்ளோவிங்காக இல்லாமல் இருக்கிறது நெல்லாம் காலத்தில். இப்போ வெளியில் போகவே எங்களுக்கு ஒரு வேத்த தன்மை வரப்போகுது. அதால் ஸ்டிக் தான் பாவிக்கிறேன். ஸ்டிக் வெக்க காலத்துக்கு நெல்லாம். ஓகே, இந்த அளவுங்க ஃபவுண்டேஷனை போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விசுக்கணும். ஓகே, இந்த மாதிரி விசிறியால் விசுக்குங்க. அதுக்காக இந்த விசிறியால் விசுக்க சொல்லி நான் சொல்லலை, ஊரில் உள்ள பனையோலையில் செய்த விசிறியால் விசுக்குங்க. இந்த விசிறி அங்கேயும் வந்திருக்கு, எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இங்கே எல்லா குடும்பத்தில் நாங்கள் வேண்டி விசுக்குறோம். நான் இப்போ இறக்குமதி செய்கிறதா தான் இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருந்து. பழைய காலத்தில் இதன்ற ஓலையில் பின்னின விசிறி விற்கிது ஸ்ரீலங்காவில், அதே வேண்டி பாவியுங்கோ. ஏன்னா இந்த விசிறி இலையெல்லாம் அப்படியே மடக்கி போட்டு தூக்கி போட்டு வரணும். ஓகே, தான் இந்த பவுடர் போட போகிறேன். அதுவும் கிரியோலன் மார்க்லேருந்து தான் பவுடர் பாவிக்க போகிறேன். செய்ய போகிறேன். அதையும் லைட்டாக தான் செய்யணும். இப்போவும் வெளியில் போகிற மேக்கப்புக்கு லைட்டாகவே செய்தோம்னா தான் நல்லா இப்போ அழியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அனஸ்டேஷியா மார்க்லேருந்து தான் ஐப்ரோ போடுறேன். அந்த பட்டும் படாமலும் நார்மலாக வெக்க காலத்தில் எப்பவும் இந்த ஜெல் லைனர் தான் நல்லா அழியவும் மாட்டுது, நிறைய நேரம் நிற்கும். பவுடர் லைனரை விட ஜெல் லைனர் தான் நல்லா. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு ஐப்ரோவை லைட் பண்ணியெல்லாம் நான் காட்டையில. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை, இப்போ வெளியில் போகிற ஒரு மேக்கப் தானே. அப்போ லைட்டாகவே இருந்தால் நல்லா, அதால் இந்த அளவும் ஓகே. ஐப்ரோவை இது பண்ணி காட்டையில் ஐ ஷேடோ மட்டும் ஒரு கொஞ்சமாக போட போகிறேன். ஒரு ப்ரௌன் சேர்ந்த மாதிரி, வேறு கலர்ஸுகள் கூட போடாமல் ஒரு ப்ரௌன் சேர்ந்த மாதிரி கையாலே தான். அதான் கூலிங் கிளாஸ் போட போகிறீங்களே சுஜி, என்னத்துக்கு இப்போ கண் மேக்கப் பண்ணி கேட்கக்கூடாது. கூலிங் கிளாஸ் போட்டால் இடையில கலட்ட வேண்டி வரும். அதனால் என்னவும் சரியாக செய்யணும். இந்த மாதிரி லைட்டாக. என்ன பிரச்சனை ஃபியோனாக்கு? இங்கே வாங்க. என்ன ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போவும் வெக்க காலத்தில் வெளியில் போகும்போது லைனர் போடிக்க ஜெல் லைனர் போடாதீங்க. இந்த மாதிரி பெயிண்டிக்ஸ் மாதிரி லைனர் போட்டிங்கன்னா அழியாமல் நிற்கும். இதை கொடுக்க விருப்பம் இல்லாததை கொடுக்காம விட்டாலும் ஓகே. லைனரும் ஓகேயாக இருக்கும், சிம்பிளாக அளவாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் கீழ்கண்ணுக்கு போட மாட்டேன். வெக்கைய இப்போ நாங்கள் ஒரு பாக்குக்கு மாதிரியோ இப்போ வெளியிடம் மாதிரி போகிக்குள்ளே கீழ்கண்ணுக்கு போட மாட்டேன். கொட்டிங்கண்டா நல்லா. இப்போ கொண்டோரிங் அது கொடுக்கத்தான் வேணும், இல்லைண்டா எங்களை குண்டா காட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து லைட்டாக லைட்டாக கையாலே போட்டு காட்டுறேன். இந்த லவங்கானம்
பெனக்க மினுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக. மேக்கில் இருந்து முதலாவதாக இந்த கலர். இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு போகல, அது சரியான பக்க நேரம் இங்கே எல்லாம் பேத்தோட உரமாக இருக்கும். அப்புறம் போயிட்டு நீங்கள் அங்கே இன்னொன்று இப்படி ஏதோ எல்லாம் பிடிச்சி கட்டுவீங்க. அதை விட முதலே நல்லா கூட்டி உயர்த்தி ஒரு பொனிச்சர் போட்டு பண்ணிங்கன்னா காத்தோட்டமாக இருக்க கழுத்து பக்கத்துக்கு நல்லா இருக்கும். அதனால தான் அவன் நல்லாவே இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து மேலே அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை முன்னுக்கு இப்படி இழுத்து விடுங்க. அதெல்லாம் ஒவ்வொன்று வடிவுக்கு செய்யுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறானே காமெடி பீஸாக போச்சல, இழுத்து விட்டேன்னா ஓரா போயிட்டு. ஐயோ இல்லை, அது ஒரு அழகு தானே. இன்னும் வடிவில் திருப்பி ஓகே. இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டு முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் படிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இழுத்து விடுங்க. நெத்தியல் சின்னனாக போனோன்னா இந்த பொடி செய்து விட்டிங்கன்னா அது ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி உயர்த்தி போட்டோம்னா இந்த தோடு அழகு இருக்காது, சின்னனாக இருக்குது. அப்போ அதனால் கொஞ்சம் பெரிய இப்படியே விருப்பமானவே இப்படியே போடுங்க. அதே கொஞ்சம் பெரிய தோடு போட விருப்பமானவே கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நானும் கொண்டு வேண்டிட்டேன். அப்போ அதை போட்டு காட்ட தானே வேணும் உங்களுக்கு, நானும் வேறு யாருக்கு காட்டுறது. அப்போ அதனால் உங்களுக்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. சட்டை ஏற்ற மாதிரி வண்டி இருக்கேன், அதான் பார்த்தீங்களா. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டைலாக இங்கே வேறு கூலிங் கிளாஸ். ஐயோ இந்த கூலிங் கிளாஸ் காணவில்லை. கிளாஸ் இந்த ஓகே இந்த மாதிரி மாட்டிட்டு. ஓகே, நீங்கள்லாம் யார்? உங்களையெல்லாம் எனக்கு தெரியலையே அந்த மாதிரி சொல்லாமல் ஆக்களை கண்டா நல்ல ஒரு மரியாதை கொடுத்து போட்டோன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் தெரியும். பட் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க தானே, கொஞ்சம் எடுத்து வந்துட்டுதா இவ கொஞ்சம் ஸ்டைல் வந்துட்டா என்ன மாதிரி சொல்லுவாங்க தானே. அதுகளை கணக்கெடுக்காங்க. உங்களோட பாதுகாப்புக்கு கூலிக்கலாம் தேவை தான். மற்றது நீங்கள் இப்படி தானே புக்கியாக கிடக்குன்னுட்டு இப்படி பார்ப்பீங்களா இருந்தால் இவர்த்த சுருக்கம் எல்லாம் வரும். அதுகளையெல்லாம் கவனிக்க வேணும். மற்றவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் கூலிங் கிளாஸ் போட்டு கொண்டு போ அப்படி என்னச்சு போகாதீங்க. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போங்க, அது உங்களுக்கு தான் பாதுகாப்பு. அதனால தான் திருப்பி சொல்லணும் கூலிங் கிளாஸ் போடுங்க. அவன் இதை நினைப்பானோ இவன் இதை நினைப்பானோன்னு வாழ்கிறது வாழ்க்கையில் நாங்கள் சரியாக இருந்தோம்ன்றாதே, அதுதான் நல்ல வாழ்க்கை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.